கோழி ஒன்று பார்த்தீங்கன்னா மனுஷன் பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருந்துச்சு. என்னடா பேசுதுன்னு கிட்ட போய் பார்த்தா, நேற்று நாங்கள் ஒரு ரோஸ் செடி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோங்க. முதல்ல ரெட்டுமே எல்லோவும் இருக்குது. மறுபடியும் வேணும்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோங்க. வெத்தலை கொடிக்கிட்டு வச்சுருந்தாங்க. அது ஒரு பூ மட்டும் இருந்ததுனால அதை பார்த்து நின்று பேசிகிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் நான் கிட்டே போனதையும் பார்த்தீங்கன்னா தாக்கட்டை ஓடிடுச்சு. அது வெத்தலை கொடிக்கிட்டு நிழலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேங்க. மழை வெஞ்சால் நெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா வெயில் லேசாக அடிச்சுதுங்க. சரி பாப்பாங்க இந்த யூனிஃபார்ம் எல்லாம் துவைக்காமல் இருந்துச்சு. சரி அதையும் துவைச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு துவைச்சி போட்டுருந்தேங்க. இந்த வெயில் எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியலைங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. சரி டவுட்டில் தான் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி போட்டேங்க. துவைக்க நல்லாவே வெயில் அடிச்சுதுங்க. சரின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாம் துவைச்சி போட்டேங்க. துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வெயில் அடித்ததுனால சரி தேங்காய் ஆட்ட வேண்டியது இருந்துச்சுங்க இன்றைக்கி. அதையும் உடச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து கீழே விழுந்த காய் தாங்க. நம்ம மரத்து காய் தான். சரி உடச்சி போட்டுடலாம், வெயில் நல்லா அடிக்குதுன்ட்டு அந்த வெயில்லையும் காயை போட்டு உடச்சிட்டேங்க. இன்னும் பாதி காய் உடைக்காமல் இருக்குது. சரி பாதி காயாவது உடச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உடச்சி போட்டுருந்தேங்க. உடச்சி நல்லா பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா இதுக்குள்ளேயே நல்லா கொப்பரிக்காய் ஆயிடுச்சுங்க. அப்புறம் இது 2 நாள் காஞ்சதுன்னா போதுங்க எண்ணெய் ஆட்டுறக்கு. சரின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் உடச்சி போட்டுருந்தேங்க. உங்களுக்கு யாராவது தேங்காய் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா, இது நம்ம ஃபார்ம்லேருந்து எடுத்த தேங்காய் தாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதாவது டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கொரியர் பண்ணி விட்டுருலாங்க. இது நம்ம மரத்துக்காய் தாங்க. பாருங்கள் நல்லா கொப்பரிக்காய்ங்க. உடைக்கும் போதே பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே வந்துருச்சுங்க. நல்லாவே காஞ்ச காய் தான். உங்களுக்கு யாராவது தேங்காய் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்ங்க.